ஆப்கி அதாலத்தில் பாகேஷ்வர் தாமின் பிரமுகர் பண்டித் தீரேந்திர சாஸ்திரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லோரையும் பயமுறுத்துகிறார். நிறைய பேரோட குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க பாரதம் பிரிஞ்சிருச்சு, ஹிந்துக்கள் குறைஞ்சிட்டாங்க, ஹிந்துக்கள் பயந்துட்டாங்க, ஹிந்துக்களை பயமுறுத்துறாங்கன்னு சொல்றீங்க. யாரு பயமுறுத்துறாங்க? நான் பயமுறுத்துறேனா இல்ல எழுப்புறேனா? நான் ஹிந்துக்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். 6 மாநிலங்கள்ல ஹிந்துக்கள் குறைஞ்சிட்டாங்க, பெண்களை கொலை செய்யறாங்க, ஹிந்துக்கள் அமைதியா இருக்காங்க, ஹிந்துக்கள் மீது அத்துமீறல்கள் தொடர்ந்து நடக்குது. ராம்சரத் மனுஷ எரிக்கிறாங்க, அவரும் ஹிந்து தான். ஆனா ஹிந்துக்களுக்கு தான் பாதிப்பு நடக்குது. நமக்கு நம்ம நாட்டிலேயே, நம்ம ராம ராஜ்யத்துல, நம்ம தேசத்துல ராமருக்காக 500 வருஷம் போராடுற மாதிரி இருந்தது. என்ன நீங்க ஹிந்துவை பயமுறுத்துறேன்னு சொல்றீங்களா? பாகிஸ்தான்ல ஹிந்துஸ் 22% இருந்தாங்க, இப்ப 2% தான் இருக்காங்க. மொரேஷியஸ், சுரேனாம், ஹிஜி, இந்தோனேஷியா, கம்போடியா, பூட்டான் எல்லா இடத்துலயும் இந்துக்கள் குறைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம பாரதத்துல, பச்சிம வங்காளத்துல ஹிந்துக்கள் இடம்பெயர்க்கப்படுறாங்க, எல்லாரும் அமைதியா இருக்காங்க. உங்க பாரதத்துல மேகாலயா, திரிபுரா, அசாம், மணிப்பூர் 96ல இருந்தே கொழுந்து விட்டு எரியுது. 96ல இருந்து இந்துக்களின் நிலைமை மோசமா இருக்கு. இப்ப நீங்க மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கிராமங்கள், அங்க இருக்கிற ட்ரைபல் ஏரியால இந்துக்களை மதமாற்றம் செய்யறாங்க, இந்துக்கள் குறையறாங்க. என்ன இந்து பேரை சொல்லி பயமுறுத்துறதா சொல்றாங்க. நான் பயமுறுத்தல, விழிப்புணர்வு தரேன். இந்த நாட்டுல எல்லாரும் வாழ உரிமை இருக்கு, ஆனா மதமாற்றம் செய்யற உரிமை அரசியல் அமைப்புல இல்ல. பாத்தீங்கன்னா மதமாற்றம் இந்த நாட்டுல மிகப்பெரிய ஸ்கேம். சங்கூரன்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க தான் அப்படி ஒரு நியூஸ் போட்டீங்க, எங்களுக்கு காட்டுனீங்க. என்னது? அவரு ஹிந்துக்களை காப்பாத்தினாரா? ஹிந்துக்களை அவர் எந்த நிலைமைக்கு ஆளாக்குனாரு? ஒரே ஒரு பாபா 4000 ஹிந்துக்களை முஸ்லிமா மாத்திட்டாரு. நான் ஹிந்துக்களை காப்பாத்தணும்னு நினைச்சா இந்த நாட்டோட துரோகியா? இந்த நாட்டை பயமுறுத்துறவன் ஆயிட்டனா? இந்த நாட்டை கலவரப்படுத்துறவன் ஆயிட்டனா? என் மேல குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க. பாபா பணக்காரர்னு என் மேல குற்றச்சாட்டுகள் சுமத்துறாங்க. இந்த சாமியார் எப்படி எல்லாம் செய்யறாரு தெரியுமான்னு பழி சுமத்துறாங்க. அவெல்லாம் பெரிய பணக்காரன், யாரையும் மதிக்க மாட்டான்றாங்க. என் மேல பழி சுமத்துறாங்க, என்ன மிரட்டுறாங்க. என்னோட குடும்பமே வெளியில வர முடியல. நான் பயமுறுத்துறேன்னு சொல்றீங்க. என் வீட்டை அவங்க 3 தடவை தாக்கியிருக்காங்க. என் மேல 6 தடவை தாக்குதல் நடந்திருக்கு. என் மேல எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நான் ஹிந்துக்களை மிரட்டுறதா சொல்றீங்க. இது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டு சிரிக்கிறத மட்டும் நிறுத்தல, இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் போராடுறத விடல. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சுமத்தினதுக்கு அப்புறமா என் வேலையை நான் விடல. இவ்வளவு நடந்தும் நான் ஏழை பெண்களுக்கு ஏன் திருமணம் நடத்தி வைக்கிறேன்னா, ஹிந்துயிசம் காப்பாற்றப்படணும். இதுக்கப்புறமா திருமணங்கள் அன்னதானம் ஏன் ஏற்படுத்துறேன்னா, ஹிந்துக்கள் காப்பாற்றப்படணும். இவ்வளவு எல்லாம் நடந்தும் நான் 18 மணி நேரம் உழைச்சி கதைகள் சொல்றேன். கிடைக்கிற தட்சணையில ₹1 எடுத்துட்டு போறேன். ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு. ஹாஸ்பிட்டல் கட்டின பிறகு எந்த ஒரு இந்துவா இருந்தாலும் அந்த கிறிஸ்துவ ஆஸ்பத்திரிக்கு போய் மதமாற்றத்துல மாட்டக்கூடாதுன்னு தான் பண்றேன். நான் ஹிந்துக்களை பயமுறுத்துறதா சொல்றீங்களா? இந்த குற்றச்சாட்டுகளை வச்சு என்ன தெரியுது? இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நாட்டுல ஒரு ஹிந்துத்துவா பேசுறது குற்றம். ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், ஐ எம் ஃபைட்டர். சாகுற வரைக்கும் நான் போராடுவேன் ஹிந்துக்களுக்காக. நான் இந்த நாட்டுல சிப்பாயா வந்திருக்கேன், ஹிந்துக்களை காக்கிறதுக்காக. சாகுற வரைக்கும் போராடுவேன். இரவுகள் எவ்வளவு கருப்பானாலும் சரி பரவாயில்ல. எங்க தாம்ல ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் உடனே நாட்டுல இருக்கிற மக்கள் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்களோடது 8 கிலோமீட்டர் தாம். ஒரு செவர் விழுந்துருச்சுன்னா உடனே பாகேஷ்வர் தாமோட சேர்த்துருவாங்க. எந்த தாம்ல பிரச்சனை வந்தாலும் அதை என் மேல போட்டுருவாங்க. என்னோட தாம்க்கு முன்னாடி 2 பேரு துப்பாக்கி ஏந்தி நிக்கிறாங்க. நான் யார் முன்னாடி அழுதது கிடையாது. என் அம்மாவால வெளியில தனியா வர முடியல, என் தம்பியால வெளியில தனியா வர முடியறதில்ல. அத்தனை பேர் வராங்க, மிரட்டல்கள். அப்படி இருந்தும் நான் யாரை பார்த்தும் அழுதது கிடையாது. என்ன நான் ஒரு கோழை இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பயந்தாங்குழின்னு யாரும் நினைக்க கூடாது. பலி கொடுக்கறதா இருந்தாலும் அது கொடுக்கப்படும். அவ்வளோ குற்றச்சாட்டுகள் சுமத்துறாங்க. வெளிநாட்டுக்கு போனா எனக்கு எதிரா மெயில் அனுப்புறாங்க, எனக்கு எதிராக அனுப்புறாங்க. அங்க போய் நான் என்ன நிரூபிக்க வேண்டியதா இருக்கு. இதோ பாருங்க, நான் எப்பவும் இந்துக்கள் பக்கம்தான், முசல்மான்களுக்கு எதிரி கிடையாது. நான் அங்க போய் எல்லார்கிட்டையும் நான் நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சீதா தேவிக்கு வாழ்க்கையில ஒரு தடவை தான் சோதனை நடந்துச்சு. ஆனா இந்த நாட்டுல எனக்கு தினமும் சோதனை தான், தினமும் கஷ்டப்படுத்துறாங்க. இது ஒரு குற்றம்னா நான் ஒரு சிப்பாய். நான் ஒரு சிப்பாய் மாதிரி கடைசி வரைக்கும் போராடுவேன். ஹிந்துத்துவா, ஹிந்துஸ்தானுக்காக நான் போராடுவேன். யாரு வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போகட்டும். நான் மாறவே மாட்டேன், தலைகுனிய மாட்டேன், திரும்பி பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா மக்கள் அவங்க இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த நாட்டு இந்துக்களோட நம்பிக்கை, நான் கும்பிடுற தெய்வத்து மேல நம்பிக்கை இருக்கு. அதனால என்ன தேடி வரவங்க கிட்ட நான் எப்பவும் சொல்லுவேன், आ बैठ मेरे पास, मैं तुझे जीना सिखाता हूं. कुछ क्षण तो मेरे साथ गुजार, मैं तुझे दुख दर्द पीना सिखाता हूं. क्योंकि मैं बातों से नहीं रातों से लड़ा, मैं सह सह करके साधु बना. आ बैठ मेरे पास, मैं तुझे जीना सिखाता हूं. कुछ पल गुजारा. அது குற்றச்சாட்டுகள் என்ன வேணாலும் சுமத்தலாம். அதனால
இந்துத்துவா பத்தி பேசினா குற்றவாளியா கருதுறாங்க. அதை நான் பொறுத்துக்கிறேன். நீங்க பீகாருக்கு போனப்பதான் இந்த குற்றச்சாட்டு ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல பீகார்ல தேர்தல் நடக்க இருந்ததுனால நீங்க ஹிந்துக்களை எழுப்புறதுக்காக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக போனீங்க. நான் இப்பதான் யுகாண்டாவுக்கு போயிட்டு வந்தேன். வாய்க்கு வந்ததெல்லாம் எதை வேணாலும் பேசுறாங்க. இந்த நாட்டுல என்ன பிரச்சனைனா 30 நிமிஷம் படத்தை 3 செகண்ட் ரீல்லயே மொத்தமா முடிச்சு விட்டுறாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. யுகாண்டாவில் அந்த மாதிரி தேர்தல்லாம் எதுவும் இல்ல. நான் இப்ப மகாராஷ்டிரா போறேன், அங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு. நீங்க அங்க போனப்போ தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பாபாக்களை உள்ள விட மாட்டோம்னு சொன்னாங்க. ஏன் நாட்டுக்குள்ள போக முடியலன்னா பாகிஸ்தான்குள்ளாரையா போக முடியும்? நீங்க மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க கும்பமேளால போய் குளிக்கணும், அப்பதான் முக்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம சனாதான பரம்பரையில ஆச்சாரிய பரம்பரையிலயும் சொல்லியிருக்காங்க கும்பத்துல குளிச்சா மோட்சம் கிடைக்கும்னு. ஆனா நடந்த நிகழ்வுக்கு நான் நிஜமாவே ரொம்ப வருத்தப்படுறேன். சமீபத்துல கர்கே அவர்கள் சொல்லியிருக்காரு கும்பமேளா போறதால எளிமை நீங்காதுன்னு. அதே மாதிரிதான் மசூதியில கம்பளம் விரிக்கிறதுனால ஏழ்மை நீங்கிடாது. சர்ச்சிலையும் கேண்டில் ஏத்துறதால ஏழ்மை நீங்காது. கட்சிகள்லையும் கொடிகள் கட்டுறதுனாலையும் பேனர் வைக்கிறதாலையும் ஏழ்மை நீங்காது. அதே மாதிரி கட்சியிலையும் அரசியல்வாதிங்க 5 லட்சம் செலவு பண்றதால இந்த நாட்டோட வறுமை நீங்காது. நீங்க பீகார் போயிருந்தப்போ ராபிடி தேவி சொன்னாங்க, யாருக்காவது தைரியம் இருந்தா இந்த பாரதத்தை ஹிந்து நாடா மாத்தி காட்டுங்கன்னு சொன்னாங்க. இந்த நாட்டுல ஹிந்துக்கள் கோழையா இருந்தா அதை உருவாக்க முடியாது. ஆனா ஹிந்துக்களோட மனசாட்சி எழுந்தா அது கண்டிப்பா நடக்கும். நான் கடைசி வரை போராடுவேன். அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நாட்டுல கேசரி டெரரிசம பத்தி பேசினாங்க. அதாவது டெரரிஸ்டுங்கெல்லாம் கேசரி நிற உடை அணிஞ்சிட்டு வராங்கன்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டேன். கேசரிங்கிறது டெரரிசம் இல்லைன்னு தீர்வாயிடுச்சு. இப்போ அதை சுப்ரீம் கோர்ட்லயே தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. கேசரி டெரரிசம் இல்ல. உண்மையான இந்துவா இருந்தா ஹிந்துத்துவா சிந்தனைகளை படிப்பாங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்குவாங்க. ஹிந்துத்துவாவை முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா அவன் ஒருபோதும் வன்முறையில ஈடுபட மாட்டான். நாங்க அஹிம்சைய வழிபடுறவங்க. நாம எல்லாரையும் அணைக்கிறவங்க. நாம நம்ம நாட்டிலேயே பல தடவை அடிமைப்பட்டிருக்கோம், அமைதியா இருந்திருக்கோம். போர்த்துகீசியர்கள், டச், பாபர், அக்பர், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க, அமைதியா இருந்தோம். தப்பா நினைக்காதீங்க. இந்த நாட்டோட மக்களை பத்தி அப்பப்ப நான் யோசிப்பேன். நான் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நேரடியா பேசிடுவேன், சுருக்குன்னு பேசுவேன். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா? ஊசி குத்துனா கண்டிப்பா வலிக்கும், ஆனா அது 2 பாகத்தையும் ஒன்னாக்கும். அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு தப்பா தோணுச்சுன்னா ஐ எம் நாட் சாரி. நான் ஒரு பண்டிதன், நான் ஒரு ஜாட், நான் ஒரு பிராமணன், நான் ஒரு ஷர்மா, நான் ஒரு தலித், நான் ஓபிசி, நான் எஸ்சி, நான் எஸ்டியும் தான். உண்மை என்னன்னா நீங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கோயில் மணி மாதிரி அரசியல்வாதிங்க ஆட்டுறாங்க. அதாவது இந்த நாட்டுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சனாதனம் அப்படிங்கிறது டெங்கு மலேரியா மாதிரி ஆபத்தானது, அத வேரோட அழிச்சிடணும்னு சொல்றாங்க. நான் எந்த ஒரு அரசியல்வாதியோட கமெண்ட்டுக்கும் பதில் சொல்ல மாட்டேன். எல்லா அரசியல்வாதிகள் மேலேயும் மரியாதை இருக்கு. நான் எல்லா கட்சிகளையும் மதிக்கிறவன், எல்லாரையும் மதிக்கிறவன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க அரசியல் பண்ணுங்க, ஆனா மதத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. அரசியல் தான் இருக்கணும், ஆனா மதத்துக்குள்ள அரசியல் இருக்கக்கூடாது. அரசியலுக்குள்ள மதம் இருக்கட்டும். அந்த கடவுள்கிட்ட நான் எப்பவும் இதைத்தான் வேண்டிக்கிறேன். நீங்க அரசியலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களா? இதை விட சிறந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அரசியலை பத்திலாம் நினைச்சு பார்க்க மாட்டேன். இதுலயே நான் சந்தோஷமா இருக்கேன். எதுக்காக என்ன கடவுள் அனுப்பி வச்சிருக்காரோ நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதையே பண்றேன். இதுல தான் எனக்கு திருப்தியே இருக்கு. அதாவது என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க இவ்வளவு தெளிவா நேர்ல துணிச்சலா எல்லாருக்குமே பதில் சொல்றீங்க, உங்களோட ரியாக்ஷன் காட்டுறீங்க. இது வரைக்கும் நீங்க பயந்ததே இல்லையா? எந்த அப்பனை பார்த்தும் பயப்பட மாட்டேன். ஏன்னு கேளுங்க, ஏன்னு கேளுங்க. ஏன்? அடிக்கடி சாகறதில்ல, ஒரு தடவை தான் வாழணும். அது ஏன்னு கேளுங்க, ஏன்னு கேளுங்க. ஏன்? இந்த நாடு அழிஞ்சுகிட்டு இருக்கும்போது, யாராவது இந்த நாடு அழிஞ்சுகிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்றேன்னு கேட்டா, அப்ப நான் தைரியமா சொல்லுவேன், நான் போராடிக்கிட்டு இருந்த மத்தவங்க தான் கோழையா இருந்தாங்கன்னு. இப்ப லாஸ்டா கேளுங்க ஏன்னு. ஏன்? எனக்கு உங்கள மாதிரி இளைஞர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த நாட்டின் இந்துக்கள் மேல நம்பிக்கை இருக்கு.
இந்த நாட்டின் சட்டத்து மேல நம்பிக்கை இருக்கு, நாட்டின் அரசியலமைப்பு மேல நம்பிக்கை இருக்கு, என்னுடைய ஹனுமான் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.